Hi guys, welcome back to Test with Vanji. Simple alert, confirm alert ரெண்டையும் ஆல்ரெடி பார்த்தோம். இன்னைக்கு மூணாவது டைப்பான JS prompt alert எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்டர்வியூவில் மோஸ்ட்டாக கேட்குற ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா JS prompt alert கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்புட் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நம்ம ஓகேயும் கொடுக்கலாம், இல்லைனா கேன்சல் கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை தான் இப்போ நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். விஎஸ் கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். alert 3.py. ஓகே, க்ரியேட் பண்ணிட்டோமா? இப்போ என்ன பண்ணுறோன்னா alert 2க்கு போய்க்கலாம். என்ன பண்ணலான்னா இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண ஃபைலில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த 4 லைனை மட்டும் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்கன்னு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓப்பன் ஆக, செகண்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் பேஜ் மேக்ஸிமைஸ் ஆக, தேர்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு சேம் அதே தான் யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த்துக்கு பார்த்தீங்கன்னா யூஆர்எல் சேம் அதே யூஆர்எல் தான் யூஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி எல்லா ஆட்டோமேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன் வந்துட்டு என்னென்னா சேமாக தான் இருக்கும். இந்த யூஆர்எல் பேஜ் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ராம்ப்ட் அலர்ட். ஓகே, அதில் செல்ஃப். நெக்ஸ்ட்டு செல்ஃப் டாட் டிரைவர் டாட் கெட் செல்ஃப் டாட் யூஆர்எல். Next to button equal self dot wait dot until ec dot element to be clickable double open bracket. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டனோட எக்ஸ்பாத் எடுத்துக்கலாம், இல்லைனா சேஸ் செலக்டர் எடுத்துக்கலாம். இது காப்பி பண்ணிவிட்டு Ctrl F கொடுத்தோம்னா இங்கே டிஸ்பிளே ஆகிடும். பட்டன் ஓகே, காப்பி பண்ணிவிட்டு இங்கே பை டாட் சிஎஸ்எஸ் செலக்டர் பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். பட்டன் டாட் கிளிக். நெக்ஸ்ட்டு ஒரு அலர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அலர்ட் ஈக்குவல் செல்ஃப் டாட் டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு அலர்ட். பட்டனை கிளிக் பண்ணிட்டோம். இப்போ இந்த அலர்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே ஒரு இன்புட்டை என்ட்ரு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா அலர்ட் டாட் சென்ட் கீஸ். நம்ம ஏதாச்சும் இன்புட் சென்ட் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணால் சென்ட் கீஸ் தான் யூஸ் பண்ணணும். சென்ட் கீஸ்க்குள்ளே IAM JS prompt alert அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ அந்த அலர்ட்டை அக்செப்ட் பண்ண போகிறோம். alert டாட் அக்செப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு IAM JS alertன்னு சொல்லிவிட்டு இதை அக்செப்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணணும் ரிசல்ட்டை. இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட். ஓகே, ரிசல்ட் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி செல்ஃப் டாட் வெயிட் டாட் அன்டில் ஏசி டாட் presence of element located by dot CSS selector CSS selector பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் print result result dot text. டெஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கிளாஸை கால் பண்ணிக்கலாம். alert test dot ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். prompt alert. ஓகே, python alert 3.py. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்கு போயிடுச்சு. ஸோ இங்கே ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா யூ என்டர்ட் IAM JS prompt alert இருக்கு.
ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்புட் என்ன கொடுக்குறோன்னா ஐஎம் ஜேஎஸ் ப்ராம்ப்ட் அலர்ட். அந்த ரிசல்ட் வந்துட்டு என்னென்னா பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் மோஸ்ட்டாக இன்டர்வியூவில் கேட்குற ஆட்டோமேஷனை ரன் பண்ணியாச்சு. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.